மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை அவதூறாக பேசி வருவதாகவும், அவ்வாறு தொடர்ந்து பேசினால் அதிமுக சார்பில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரையில் பணம் எடுத்துச் செல்ல அனுமதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். பேலூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நேற்று ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக 50,000 ரூபாய் மட்டும்தான் பணம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை மாற்றம் செய்து குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை தரப்பட வேண்டும். ஆன்மீக சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சி சங்கரமடத்திற்கு திரும்பும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சாமிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்க உள்ளதாக வரவேற்பு குழு கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 2022 மார்ச் மாதம் 20ஆம் தேதி விஜய யாத்திரை கிளம்பிய விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பின் தற்போது திருப்பதியில் உள்ளதாகவும், புதன்கிழமையன்று காஞ்சிபுரம் திரும்புகிறார் என்றும் அவர்கள் கூறினர். நாடாளுமன்ற தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து புதுச்சேரி எல்லையில் ஆட்டோ, 2 சக்கர வாகனம், பேருந்து என கொண்டுவரப்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து அளித்ததுடன் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். இதேபோன்று புதுச்சேரிக்குட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சோதனையிட்ட போலீசார் ஒரே நாளில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாராயம் மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூரில் தேசிய மகளிர் தின நிகழ்ச்சியின் போது தமிழ்தாய் வாழ்த்து ஒலித்த நேரத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் விழா தொடங்கிய சிறிது நேரத்திலேயே தேர்தல் விதிமுறைகளை மீறி விழா நடைபெறுவதாக நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. சென்னை எண்ணூர் ரயில்வே யார்டு அருகே மதுபோதையில் தண்டவாள பகுதியில் சுற்றித் திரிந்த இளைஞர் மீது ரயில் மோதியதில் அவரது வலது கால் துண்டானது. கேசவன் என்ற அந்த இளைஞர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் 533 கிராம் எடை உள்ள 2 தங்கப்பசை பாக்கெட்டுகளை கடத்தி வந்த இலங்கை பயணி அவற்றை பயணிகள் கழிவறை தண்ணீர் தொட்டியில் மறைத்து வைத்துவிட்டு சென்றார். அவருக்கு உதவியாக தங்கப்பசை பாக்கெட்டுகளை உள்ளாடைக்குள் மறைத்து வெளியில் எடுத்துச் செல்ல முயன்ற விமான நிலைய ஒப்பந்த ஊழியரை மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பிடித்து சுங்கத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தங்கப்பசை பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் தும்பராம்பட்டு கிராமத்தில் சோதனை நடத்திய போலீசார் 3 பிளாஸ்டிக் டேங்குகளில் வைக்கப்பட்டிருந்த 1500 லிட்டர் கள்ளச்சாராய ஊறலை கீழே கொட்டி அழித்தனர். கும்மிடிப்பூண்டியில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாஜக கட்சி கொடி கம்பத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த பாஜக நிர்வாகி அங்கு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் பாஜக நிர்வாகியை அழைத்து பேசியதைத் தொடர்ந்து தேசிய கொடியினை இறக்கி கொடிக்கம்பத்தினை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் உடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வேதாரண்யம், கீழ்வேளூர் தாலுகா நாட்டுப்படகு மீனவர்கள் 21 நாட்களுக்கு பிறகு வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் இழுவைமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வந்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் தனது பிறந்தநாளை கொண்டாடிய காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் கேக் வெட்டி பிரியாணி விருந்து வைத்தது தொடர்பாக அவர் மீதும் ஆதரவாளர்கள் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டமன்ற அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்ட நிலையில் எம்எல்ஏ பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக சட்டமன்ற அலுவலக வளாகத்தை அதிகாரிகள் பூட்டாமல் சென்றது தெரியவந்தது. அரசு உதவி பெறும் தனியார் தொடக்கப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான சார்லஸ் 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெற்றோரிடம் கூறவே அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சார்லஸை போலீசார் கைது செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் நெடுங்குணம் மாதா மலையில் வேலூர் மறை மாவட்டத்தின் சார்பில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இயேசுவின் 14 நிலைப்பாடுகளை உணர்த்தும் வகையில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் சுட்டெரிக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் சிலுவை ஏந்தி தவ பயணம் மேற்கொண்டனர். சோசியல் மீடியாக்களில் தேர்தல் தொடர்பாக தங்களுக்கு தெரியாத தகவல்களை பரப்பினால் பிணையில் வராத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான உமா எச்சரித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் குறித்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட எல்லைகளில் 10 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மக்களவைத் தேர்தலில் மக்கள் நலன், வளர்ச்சியை முன்னெடுக்கும் பாஜக ஒரு புறம், சுயநலம், லஞ்சம், வாரிசு அரசியல் ஆகியவற்றை கொண்ட கட்சிகள் மற்றொரு புறமாக இருந்து தேர்தலை சந்திப்பதாக வானதி சீனிவாசன் கூறினார். நாமக்கல்லில் நடைபெற்ற தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற வானதி, சங்கத்தினர் தங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தந்திருப்பதாக கூறினார். தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடலில் மீன்பிடித்த மீனவர்களின் கரை வலையில் சிக்கிய அரிய வகையான 50 கிலோ எடை கொண்ட சித்தாமை பத்திரமாக மீண்டும் கடலில் விடப்பட்டது. ஆமை, டால்பின், கடல் பசு ஆகிய கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடினால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என கூறப்படும் நிலையில் கடந்த 3 மாதத்தில் மட்டும் தனுஷ்கோடி பகுதியில் சுமார் 30 ஆமைகள் வலையில் சிக்கியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் அந்தோணியார் கோயில் அருகே கடந்த 9ஆம் தேதி அதிகாலை சாலை ஓரத்தில் தாயுடன் படுத்திருந்த 4 மாத பெண் கைக்குழந்தையை கடத்திய நபரின் புகைப்படத்தை காவல்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி சிவராத்திரியை ஒட்டி தூத்துக்குடி சிவன் கோயிலில் நள்ளிரவு சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த நீல நிற சட்டை, கருப்பு வேட்டி அணிந்த 3 பேரில் ஒருவர்தான் குழந்தையை கடத்திச் சென்றுள்ளார் என்பது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறினர். வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற ஸ்டிக்கர் விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனையில் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் ஒட்டப்பட்டது. இதன் மூலம் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலன் தெரிவித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி நியாய விலை கடைகளில் நிலக்கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயை தமிழக அரசு விற்பனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். கோரிக்கைகள் எழுதப்பட்ட பதாகைகளை ஊர்வலத்தில் அவர்கள் ஏந்தி சென்றனர். சென்னை ஆவடியை அடுத்த கோவில் பதாகையில் மாநகர பேருந்தில் 15,000 நைட்ரோபிட் வலி நிவாரணி மாத்திரைகள் இருந்த கைப்பையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கைப்பையை பேருந்திலேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்ற தினேஷ், கலையரசு ஆகியோரை கைது செய்து விசாரித்ததில் வெளியூரில் இருந்து மாத்திரைகளை வாங்கி வந்து போதை மருந்தாக விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டதாக ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆரணியில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அண்மையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த அத்திப்பட்டு துரைக்கண்ணு என்பவர் மேடையில் பேசினார். அப்போது பிரதமர் மோடிக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று அவர் கேட்டதால் சலசலப்பும் சிரிப்பலையும் எழுந்தது. இப்படிப்பட்ட பெரிய திட்டங்கள் நாம் செய்திருக்கின்ற இந்த மோடி அரசுக்கு வருகின்ற காலங்களிலே உங்கள் பொன்னான வாக்குகளை மோடி அரசுக்கு கை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை மோடி அரசுக்கு கை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.
திருப்பத்தூரில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து 2 மணி நேரம் கழித்து நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்ததுடன் மரக்கன்றுகளை அன்பளிப்பாக வழங்கிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் நகரில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரின் அறிமுக பிரச்சாரத்தில் விதிகளை மீறியதாக 2 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய வசந்த உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் 508 பால் குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பம்பை உடுக்கை மங்கள இசைவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது.